வேட்டையின் திரைப்படம் வந்து மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லான திரைப்படம் அப்படின்னு தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான திருச்சி ஸ்ரீதர் வந்து சமீபத்திய ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. வேட்டையின் திரைப்படத்தோட முதல் 4 நாட்கள் வசூலை மட்டும் தெரிவித்த லைக்கா நிறுவனம் அதன் பிறகு அந்த படத்தோட வசூலை தெரிவிக்கலை. முதல் 4 நாட்களில் 240 கோடி அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு வேட்டையின் திரைப்படம் வசூலே பண்ணாதது போல தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வேட்டையின் படத்தோட வசூல் அப்படின்னு சொல்லி 242 கோடியிலேருந்து 250 கோடி வரையும் தான் போடுறாங்க. 4 நாளைக்கு அப்புறம் வேட்டையின் படத்துக்கு யாருமே போகலையா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக எழுது. தயாரிப்பு நிறுவனம் சொல்லலை அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை தோல்வி படத்தை கூட நிறைய வெப்சைட்டுகள் ஒப்பிட்டிருக்காங்க. ஆனால் வேட்டையின் திரைப்படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான திரைப்படம் தான். வேட்டையின் திரைப்படத்தால் எல்லாருக்குமே லாபம் தான் கிடச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக வேட்டையின் படத்திலேருந்து 60% வந்து தயாரிப்பாளருக்கு லாபமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருந்தது. சார், வேட்டையன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் அப்படின்றீங்க. ஆனால் சமூக வலைத்தளங்கள் எழுதும்போது லைக்காவோட கம்பேர் பண்ணி எழுதும்போது ரஜினியால தான் லைக்காக்கு மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். இது போக திருச்சி ஸ்ரீதர் கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. அதாவது வேட்டையன், அப்புறம் லால் சலாம், அப்புறம் 2.0, தர்பார், இந்த மாதிரி படங்கள்லாம் லைக்காவுக்கு வந்து தலைவர் பண்ணி கொடுத்த படங்கள். ஆனால் இது எல்லாமே நஷ்டமான படங்களாக தான் இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு திருச்சி ஸ்ரீதர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அதுக்கு ஸ்ரீதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நடிகர் அவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நஷ்டமான படங்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து அந்த நடிகர்கிட்ட இவ்வளோ தொடர்ச்சியாக படங்கள் பண்ணவே மாட்டாங்க. நான் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு அந்த விஷயம் தெரியும். அந்த படங்கள்லாம் லாபமான படங்களாக இருக்கிறங்காட்டி தான் திரும்ப சூப்பர் ஸ்டாரை வச்சு லைக்கா வந்து படம் எடுக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரால் லைக்காவுக்கு நஷ்டம் அப்படிங்கிறத நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ரீதர் வந்து சொல்லியிருந்தார். ஒரு கம்ஃபர்டபுள் ட்ராவல் இல்லைன்னு சொன்னால் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு ஹீரோவோட பயணிக்கவே முடியாது. நான் சினிமாவில் இருக்கிறனால எனக்கு தெரியும். அது மாதிரி பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் இப்போது சோசியல் மீடியா இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கலறி விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட லாஜிக்காக யோசிக்கிறதே கிடையாது. இதுபோல் கோட் படம் வந்து 460 கோடி, அது வந்து பிரம்மாண்டமான வெற்றி அப்படி இப்படிங்கிறாங்க. ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது வந்து தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர்காரங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுத்த படமாக இருக்கணும். அப்போ தான் அந்த படம் வந்து வெற்றி படம். அப்படி இல்லாமல் எத்தனை கோடி அந்த படம் வசூல் பண்ணாலும் அந்த படத்தோட பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த படம் வந்து அதுக்கும் பிரம்மாண்டமாக வசூல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த படம் வந்து வெற்றி படம். இப்போ கோட் படத்தோட பட்ஜெட்டே 400 கோடி அப்படிங்கிறத தயாரிப்பு நிறுவனமே சொல்லியிருந்தாங்க. அந்த படம் 450 கோடி வசூல் அப்படிங்கிறதையும் தயாரிப்பு நிறுவனம் தான் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து கொஞ்சம் கையை கடிக்காமல் போயிருக்கு. ஆனால் மற்ற மாநிலங்கள், எல்லா மாநிலங்கள்லையுமே அந்த படம் நஷ்டம் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டிலையுமே யாருக்கும் பெரிய லாபம்லாம் கிடையாது. தியேட்டருக்காரங்க கிட்டலாம் 80% வரையும் ஷேர் வாங்கியிருக்காங்க. அதே போல் விநியோகஸ்தர்களுக்கும் பெரிய லாபம் கிடையாது, தயாரிப்பாளருக்கும் பெரிய லாபம் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அப்படி கையை கழிக்காமல் அப்படியே போயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த படம் பிரம்மாண்டமான வெற்றி அப்படிங்கிறாங்க. ஆனால் வேட்டையின் படத்தால் 60% லாபம் கிடச்சிருக்கு. இதை வந்து யுனைடெட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன்லேருந்தே சொல்லியிருக்காங்க. 300 கோடி பட்ஜெட்டில் 60% லாபம் அப்படின்னா நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. அப்போ எந்த படம் வெற்றி படம்? இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.